வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்பிசி கோல்டன் நோட்ஸ். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்க வாய்ப்பை நம்ம ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நம்ம ஈஸியாக அடையணும். சரிங்களா? நம்ம சேனலில் இதுவரைக்கும் கணிதம் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் நம்ம கொடுக்குறோம். இப்போ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்பில் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 3 பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 1 பார்ட் 2ல் பேசிக்கில் இருந்து மாட்ரேட்டான சம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 3ல் நம்ம ஓல்டு கொஷினை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு மீச்சிறு எண் 5, 6, 7 மற்றும் 8ஆல் வகுபடும் பொழுது மீதி 3ஆகவும் 9ஆல் வகுபடும் பொழுது மீதம் எதுவும் இல்லை எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாடலில் சம் வந்துட்டா சரிங்களா, நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? மீச்சிறு எண், அதாவது 5, 6, 7, 8 இதெல்லாம் வகுக்கும்போது மீதி 3 வருமா? சரிங்களா? அடுத்து 9ஆல் வகுக்கப்படும் பொழுது மீதி எதுவுமே இருக்காது, கரெக்டாக சரியாக வகுப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்க. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 1677 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 1683 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 2523. ஆப்ஷன் டி 3363 கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் நம்ம சம் கேட்டுட்டா நம்ம கொடுத்துருக்க ஸ்தானத்தை தனித்தனியாக பிரித்து கூட்டிக்கோங்க. இப்போ 1 + 6 + 7 + 7 அப்படின்னா 21. அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 நாட் டிவைசபிள், அதாவது 3ஆல் வகுப்படாது. ஏன்னா மீதி 3 வந்துடும், ஆனால் 9ஆல் வகுப்படும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஸ்தானத்தை பிரித்து எழுதி கூட்டி எந்த நம்பர் 9ஆல் சரியாக வகுப்படுதோ அந்த நம்பர் தான் சரிங்களா இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். 1 + 6 + 7 + 7 அப்போ 7 7 14, 14 21. 21 9ஆல் வகுப்படும் அப்படின்னா வகுப்படாது. அப்போ இது நாட் ஓகே. ஓகே, அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள். 1 + 6 + 8 + 3 அப்போ 7 7 7 7 3 10 10 18. 18 9ஆல் வகுப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக வகுப்படும், 2. அப்போ நம்ம 1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் பியாக இருக்கலாம். சரி, அடுத்து பார்த்துருவோம். நம்ம அடுத்து 2 + 5 + 2 + 3 இதை கூட்டினா 12 வருது. 12 9ஆல் வகுப்படும்னா வகுப்படாது, நாட் ஓகே. ஓகே, அடுத்து 3 + 3 + 6 + 3 அப்படின்னா 15. இதை கூட்டினா 15. 15 9ஆல் வகுப்படும் அப்படின்னா இதுவும் வகுப்படாது. சரிங்களா? அப்போ வகுப்படக்கூடிய ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இந்த மாடல் கேட்டுட்டா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம பார்க்குறது ஓல்டு கொஸ்டின், இது ரிப்பீட் ஆகலாம். கண்டிப்பாக வர கோர்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் நல்லா பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 15, 21 மற்றும் 27 15, 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது வெரி சிம்பிள். நம்ம இதுக்கு என்ன பார்க்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், நம்ம இதில் போயிடலாம். சொல்யூஷன் பாருங்கள். இப்போ மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுனா 9999. இதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண்.
சரிங்களா? அப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. இப்போ வந்து 15, 21, 27க்கு எல்சிஎம் என்ன வரும்னா, இதில் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா 15, 21, 27 3 நாள் அடிங்க 5, 7, 9 இதுக்கு மேலே போட முடியாது. 3 5 பாஞ்சேல இதை பெருக்குனா நமக்கு எல்சிஎம் என்ன வரும்னா 945 வரும். சரிங்களா? இந்த எல்சிஎம்மை என்ன பண்ணுறீங்கன்னா, நான் மிகப்பெரிய 4 இலக்க எண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணில் வந்து வகுங்க. அப்போ 945, 999 இதை வந்து 1 டைம் போடுங்க. அப்போ போட்டால் 945, மீதி எவ்வளோ வருது, 549. அப்போ இது வந்து இதுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, இதோட நிப்பாட்டிக்கலாம். அப்போ இந்த 4 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண் 9999 மைனஸ் 549 இதை கழிச்சா நமக்கு வந்து 9450 வரும். சரிங்களா? இந்த இதுதான் ஆன்சர். சரிங்களா? இது ஆப்ஷன் எதில் இருக்குது பாருங்கள், 9450. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, இந்த மாடலில் வந்தால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அப்போ இப்படி கேட்டுட்டா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. அடுத்து மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா 5 இலக்க எண்ணா என்ன நம்பர் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதில் மிகப்பெரிய எண்ணை எழுதி அதை எழுதிக்கங்க. அந்த எழுதி அந்த எண்ணில் எல்சிஎம் போட்டு வகுங்க. வகுத்தா மீதி வர்ற நம்பரை அந்த எண்ணில் கழிச்சிட்டா, மீதி வர்ற நம்பரை அந்த எண்ணில் கழிச்சிட்டா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள், இது முக்கியமானது. இது வந்து அல்ஜிப்ரா மாதிரி கேட்டிருக்காங்க. அல்ஜிப்ராவில் HCF அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பொது வகுத்தி மற்றும் மீப்பொது மடங்கு முறையே. சரிங்களா? அப்போ HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க, x+1. எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, x⁴ - 1. அப்போ ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க, x² + 1. அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு HCF கொடுத்துட்டாங்க, இது HCF, இது எல்சிஎம், இது எக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். இப்போ நமக்கு HCF x+1, எல்சிஎம் வந்து x⁴ - 1. ஒரு நம்பர் வந்து x² + 1, ஒய் நமக்கு தெரியாது. இதுக்கு ஃபார்முலா என்ன, நம்ம ஏற்கனவே நேற்றே பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த மெத்தடை பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ ஃபார்முலா என்னென்னா, x × y = எல்சிஎம் × HCF. 2 எண்களின் கூட்டுத்தொகை அந்த எண்களின் எல்சிஎம் மற்றும் HCFின் பெருக்குத்தொகைக்கு சமம். 2 எண்களின் பெருக்குத்தொகை அந்த எண்களின் எல்சிஎம் HCFின் பெருக்குத்தொகைக்கு சமம். இதுதான் ஃபார்முலா. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் என்ன போட்டிருக்கு, எக்ஸு, ஒரு நம்பர் என்ன, x² + 1. ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன, எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்சிஎம் வந்து x⁴ - 1. இந்த x⁴ - 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்போ x⁴ 1/4 அப்போ இது எப்படி எழுதலாம்னா, x² + 1, x² - 1 இப்படி எழுதலாம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் சிம்பிளிகேஷனில் வரும். இதெல்லாம் நான் கொஞ்சம் படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா? அடுத்தடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் நிறையா பார்க்கலாம். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ x² + 1, அடுத்து வந்து x² - 1 எழுதலாம். HCF என்ன கொடுத்துருக்காங்க, x+1 எழுதிட்டோம். அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஒய்யை இங்கிட்டு வச்சுக்கிட்டு மிச்ச வேல்யூலாம் இங்கிட்டு கொண்டு போயிருங்க, சீக்வல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது அப்போ x² + 1 வந்து கீழே வந்துடும். சரிங்களா? அப்போ x² + 1, x² + 1 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா y = x² - 1 × x+1. இதுதான் ஆன்சரு. அப்போ இன்னொரு எண் பல்லுறுப்புக்கோவை எதுனா, அப்போ x² - 1 x+1. இதுதான். பொறுமையாக நோட்டு போட்டு எழுதுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ரிப்பீட்டடாக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நோட்டு போட்டு நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 4th சம் பாருங்கள். இந்த மாடலில் நம்ம பார்ட் 1லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருங்க, மீப்பொரு பொது வகுத்தி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, வகுத்தினா HCF வந்து நம்ம காணணும்.
அப்போ இந்த மெத்தடில் கேட்டுட்டா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கொடுக்கப்பட்ட நம்பர் கொடுத்துருந்தா அதுக்கு வந்து நீங்கள் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க. ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இந்த டேர்மு கொடுத்துருக்காங்களா, இதில் கொடுத்துருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹச்சிசிஎஃப்னா மூணுலேயுமே காமனாக இருக்கணும். ரூல் என்னென்னா அதுதான், இப்போ 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க, மூணுலேயுமே எல்லாமே காமனாக வரணும். அடுத்து வந்து ஹச்சிசிஎஃப் ஹையஸ்ட்ன்றதுனால அதில் எது லோயஸ்ட் பவரோ அதை தான் நம்ம எடுக்கணும். நேற்றே பார்த்துட்டோம், அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. சரிங்களா? அப்போ நம்ம பார்க்குற கொஸ்டின் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அப்போ கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க, அதனால் ரொம்ப கவனமாக பாருங்கள். அடுத்து இதுக்கு ஆன்சர் பாருங்கள். இப்போ வந்து கொடுத்துருக்கதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. 4p² q³ 6. அடுத்து செகண்டு 8p³ q² r². அடுத்து 16p² q⁴ r³. சரிங்களா? எழுதிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 4,8,16. இது 2 போடுங்க. அப்போ 2, இது 4, இது 8. அடுத்து 2 போடுங்க. இது 1, இது 2, இது வந்து 4. இதுக்கு மேலே போட முடியாது. சரிங்களா? அப்போ 4, 8, 16ஓட ஹச்சிசிஎஃப் என்னன்னா 2 × 2 = 4. அப்போ ஹச்சிசிஎஃப் வந்து 4. சரிங்களா? அப்போ நம்ம வந்து 3மே காமனாக இருக்கான்னு பார்க்கணும். பி 3லேயுமே காமனாக இருக்கா? காமனாக இருக்குது. அடுத்த ரூல் என்ன, லோயஸ்ட் பவராக பார்க்கணும். அப்போ பியில் எது லோயஸ்ட் பவரு, b². ஓகே. அடுத்து கியூவில் எது லோயஸ்ட் பவரு, q². அடுத்து ஆரில் எது லோயஸ்ட் பவர், 6. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. x² y + xy². அடுத்து கமா x² + xy ஆகியவற்றின் மீப்பொது வகுத்தி, அதாவது ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான சொல்யூஷன் பாருங்க. ஃபைண்ட் த ஹச்சிசிஎஃப் ஆஃப் இது கேட்டாங்க கொஸ்டினில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேம் நீங்கள் எடுத்து எழுதுங்க. x² y + xy². இதை வந்து இப்படி கேட்டுட்டா நமக்கு என்ன மஸ்ட்டு மைண்டில் தோணணும்னா, இதெல்லாம் வந்து ரெண்டையும் காமனாக எடுத்து வர்றது மாதிரி நம்ம மாற்றி எழுதணும். ஏன்னா காமனாக வந்தால் தான் நம்ம வந்து அடித்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடித்து கொடுக்கணும்ல, நம்ம சேமாக காமனாக, இப்போ ஹச்சிசிஎஃப்னா நம்ம காமனாக இருக்க டேமை தான் நம்ம எடுப்போம். அதுக்காக நம்ம அப்படி மாற்றி எழுத பார்க்கணும். அப்போ x² y + xy² கொடுத்துருக்காங்களா? அப்போ இதில் காமனாக இதை ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது, xyயே காமனாக இருக்குது. xyயை காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டா அடுத்து x + y. சரிங்களா? அடுத்த டைம் எழுதுங்க. x² + xy. இதில் காமனாக ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குது, எக்ஸ் தான் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை வெளியே எடுங்க. எக்ஸை வெளியே எடுத்துட்டா அப்போ x + y. அப்போ ஹச்சிசிஎஃப்னா நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம், ரெண்டுலேயுமே காமனாக எது இருக்கோ அதுதான் ஹச்சிசிஎஃப். அப்போ இங்கேயும் x + y இருக்குது, இங்கேயும் x + y இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, x + y. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரே இடத்தில் துவக்கி ஒரே திசையில் ஏபிசி என்பவர்கள் செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ஏக்கு வந்து 252 வினாடிகளும், பிக்கு வந்து 308 வினாடிகளும், சிக்கு வந்து 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர். அப்போ ஓட துவங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள்? இப்படி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்சிஎம் வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ வந்து எத்தனை செகண்ட் ஆகுது, 252. பி வந்து 308. சி வந்து 198 செகண்டு. அப்போ இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிங்க. 252, 308, 198 2 போட்டு இப்போ எல்சிஎம் போட்டு கண்டுபிடிச்சிங்களாக்கும். நமக்கு எல்சிஎம் என்னன்னா 2772 செகண்ட் வரும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் வந்து, அப்போ மூவரும் அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ 60 செகண்ட் என்பது 1 மினிட்டா, அப்போ 60ஆல் அடித்து கொடுத்துருங்க. இப்படி சம்மு வந்துட்டாவே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு 60ஆல் அடித்து கொடுக்குறீங்க, வர்றதை மினிட்ஸா மணியா எதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ 2772 டிவைடட் பை 60ஆல் அடித்து கொடுங்க. அடித்து கொடுத்தா 46 நிமிடம் 12 மினிட்ஸ் வரும். சரிங்களா? அப்போ மூவரும் எத்தனை வினாடிகளில் திரும்ப எத்தனை மணி நேரத்தில் சந்திப்பாங்கன்னா 46 நிமிடம் 12 வினாடிகளில் மூவரும் சந்திப்பர். இதுதான் ஆன்சர். இப்படி கணக்கு வந்தாவே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அப்போ எந்த மீப்பெரு எண்ணால் சரிங்களா 2112 மற்றும் 2792 என்ற எண்களை வகுக்கும்போது மீதி 4 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த மாடலில் வந்தால் நமக்கு வந்து டக்குன்னு மைண்டு நம்ம தோணணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தாத்தே இந்த சம்மு வரும்போது இந்த மாடலில் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2112, 2792, மீதி 4 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ற எண்ணால் வகுக்கும்போது மீதி 4 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, அப்போ கொடுக்கப்பட்ட எண்ணில் வந்து 4 கழிச்சிடணும். சரிங்களா? அப்போ 2112 மைனஸ் 4 2108, 2792 மைனஸ் 4 2788. சரிங்களா? ஏன் கழிக்கிறோம்னா அந்த எந்த நம்பரால் வகுக்கும்போது மீதி 4 கிடைக்கணும். சரிங்களா? அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். அப்போ இந்த மெத்தடில் நம்ம ஏற்கனவே பார்ட் 2ல் இந்த மெத்தடில் சம்மு பார்த்துருக்கோம். அதை பார்த்துருந்தா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 2108, செகண்ட் நம்பர் 2788. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து பெரிய நம்பரை உள்ளே எழுதிக்கோங்க. 2788 உள்ளே எழுதிக்கோங்க, 2108 வெளியே எழுதிக்கோங்க. அப்போ 1 டைம் போடுங்க. 1 டைம் போட்டால் 2108, இதை கழிச்சா 680 வரும். அடுத்து செகண்ட் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டும் பாருங்கள், இதில் எது பெரிய நம்பரோ அதை உள்ளே போடுங்க. 2108 உள்ளே போட்டுருங்க. அப்போ 680 3 டைம் போடுங்க, 2040 கிடைக்கும். அப்போ இதுலேருந்து கழிங்க நமக்கு 68 கிடைக்கும். அடுத்து எதை ரெண்டும் பார்க்குறீங்கன்னா இது ரெண்டும் பாருங்கள், இதில் எது பெரிய நம்பரு, 680 தான் பெரிய நம்பர். 680 உள்ளே போட்டுருங்க. அப்போ 68 10 டைம் போட்டால் 680. இப்படி நம்ம 0 வர்றது வரைக்கும் பண்ணணும். அப்போ எந்த நம்பரால் வகுக்கும்போது நமக்கு 0 வருதோ அந்த நம்பர் தான் ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் என்ன, 68. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி 68 தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600. அவைகளின் மீப்பொது வகுத்தி 5 எனில் எண்களின் மீச்சிமா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள் தான், நமக்கு அந்த மெத்தடு தான். எக்ஸ் இன்ட்டு ஒய் சீக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். சரிங்களா? நமக்கு வந்து இரு எண்களின் பெருக்குத்தொகை 1600ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஹச்சிஎஃப் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம் அங்கே வச்சுட்டு இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இது ஆன்சரு 1600 எல்சிஎம். அப்போ 1600 டிவைடட் பை 5 இந்த இதால் அடித்து கொடுத்தமாக்கும். அப்போ எல்சிஎம் எவ்வளோன்னா 320 தான் ஆன்சர். அப்போ இதுக்கான விடை எவ்வளவு, 320. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 4 power 5, 4 power minus 81, 4 power 12, 4 power 7இன் மீப்பெரு பொது காரணி தான். ஹச்சிஎஃப் காண சொல்லிட்டாங்க. சரிங்களா? மீப்பெரு பொது காரணி ஹச்சிஎஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி இந்த மாடலில் சம்மு வந்தால் நம்ம என்ன கொடுக்கணும்னா மீப்பெரு பொது காரணியில் மீப்பெரு பொது மடங்கு. இது டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எல்சிஎம் இப்போ நம்ம இப்படி மாடலில் கேட்டாங்களாக்க நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ப்ளஸ்ஸாக எழுதணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/(n)
4/81 4 பவர் 81 அப்படின்னு எழுதுவோம். அப்படி தானே எழுதுவோம். இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, கொடுத்துருக்கிறது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4/5 4/-81 4/12 4/7. இப்போ கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கும். 4/5/1 இதை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணுன்றதுனால 1/4/81 எழுதுகிறோம். அடுத்து 4/12/1 4/7/1 இப்படி எழுதிட்டோமாக்கும். இது என்ன வந்திருக்கு, பின்னத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாடலையும் பார்ட் 2ல் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. அப்போ அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா. அதை பார்த்துட்டு வாங்க. அடுத்து வந்து இதுக்கு ஒன்று ஃபார்முலா என்ன, எல்சிஎம் = மேலே இருக்க நம்பருக்கெலாம் நமக்கு என்ன பார்க்கணும்னா எல்சிஎம் பார்க்கணும். கீழே இருக்க நம்பருக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும், ஹச்சிஎஃப் பார்க்கணும். சரிங்களா. அப்போ நம்ம எல்சிஎம் இப்போ 4/5 மேலே இருக்கிறது 4/5 1 4/12 4/7. அப்போ எல்சிஎம் இப்போ கீழே இருக்க சேமாக இருக்குது. நம்ம எல்சிஎம் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம், ரூல் என்ன, எல்சிஎம் அப்படின்னா எந்த பவரில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதில் எது 4/12 தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இதோட எல்சிஎம் என்ன, 4/12. அடுத்து 1 கீழே இருக்கிறதுக்கு நம்ம ஹச்சிஎஃப் பார்ப்போம். 1 4/81 1 அப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். சரிங்களா. 81 இது பண்ணுறது வகுப்புறது 1 தான். சரிங்களா. அப்போ இதோட ஹச்சிஎஃப் 1. அப்போ இப்போ எழுதிக்கோங்க, எல்சிஎம் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் 4/12/1. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 4/12. சரிங்களா. இந்த மாடலில் கேட்டால் இப்படி தான் செய்யணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 4/12. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 43 91 மற்றும் 183 ஆகிய எண்களை 43 91 183 ஆகிய எண்களை வகுக்கும் போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இந்த மாடலில் நம்ம கேட்டுட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 91 அதாவது ரெண்டாவது நம்பரும் முதல் நம்பர் மாறி மாறி கழிச்சுட்டு, சரிங்களா, பாருங்க, கழிச்சுட்டு இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டிங்களாக்கும் நீங்கள் வந்து எந்தது அப்படின்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், 43 91 183 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 91 மைனஸ் 43 48 கிடைக்கும். அடுத்து 183 மைனஸ் 91 இதை கழிச்சிங்கன்னா 92 கிடைக்கும். அடுத்து 183 மைனஸ் இது 43 இதை கழிச்சா 140. இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் ஆஃப் 48 92 140 இது கண்டுபிடிச்சிங்களாகும். என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஏன்னா இங்கே இதில் போடுங்க 24 46 70. இதுக்கு மேலே நம்ம காமனான நம்பர் இல்லைன்றதுனால ஹச்சிஎஃப் அதோடு நின்றுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ 2 × 2 இதுக்கான ஆன்சர் என்னன்னா 4. சரிங்களா. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன, 4. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டி நிரப்புவதற்கு முதல் குழாய் 12 மணி நேரம் ஆகிறது. அதே ஒரு இரண்டாவது குழாய் வந்து 6 மணி நேரம் ஆகிறது. மூன்றாவது குழாய் 4 மணி நேரம் ஆகிறது. 3 குழாயும் ஒரே சமயத்தை திறந்து விடப்பட்டால் தண்ணீர் தொட்டி நிரம்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிளானது தான். நம்ம இப்படி கொடுத்துட்டாவே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் இதோட திறன்களை கண்டுபிடிச்சிட்டோமாக்கும் இந்த செம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே மெத்தடில் நம்ம பண்ணுறோம். சரிங்களா. டோட்டல் எத்தனை லிட்டருன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு ஒரே நிமிஷம். இப்போ பாருங்க, ஏ வந்து 12 ஹவர்ஸ், பி வந்து 6 ஹவர்ஸ், சி வந்து 4 ஹவர்ஸ் அதில் நினைப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு வந்து எல்சிஎம் மஸ்ட்டு கண்டுபிடிங்க. இப்போ எல்சிஎம் 12 6 4 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா எல்சிஎம் வந்து 12ன்னு கிடச்சிரும். அப்போ டோட்டல் எத்தனை லிட்டர் நிரப்பணும், நமக்கு 12 லிட்டர் நிரப்பணும். சரிங்களா. டோட்டல் 12 லிட்டர் நிரப்பணும். இப்போ இவங்களோட கெப்பாசிட்டி இவங்களோட திறனை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிங்க.
இப்போ வந்து ஏ வந்து அதோட தொட்டியை நிரப்ப 12 ஹவர்ஸ் ஆகும். அப்போ 12 ஹவர்ஸ்னால் அப்போ 1 மணி நேரத்துக்கு 1 லிட்ரு இதோட திறன். அப்போ தான் 12 மணி நேரத்துக்கு 12 லிட்டர் நிரப்போம். அடுத்து பி வந்து 6 லிட்ரு, சரிங்களா? அப்போ 12/6 இது வந்து 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் நிரப்பினாத்தேன், சரிங்களா? 6 மணி நேரத்தில் 12 லிட்டரை நிரப்போம். அதை இதோட திறன் வந்து 2 லிட்ரு. சி வந்து 4 லிட்ரு. அப்போ இது வந்து 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர் நிரப்பினாத்தான் 4 மணி நேரத்தில் 12 லிட்டர் நிரப்போம். அதை இதோட திறன் 3 லிட்ரு. அப்போ இதை கூட்டுங்க, 1 + 2 + 3 6 லிட்டர். அப்போ 3 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 6 லிட்ரு அந்த தொட்டியை வந்து நிரப்புவார்கள், ஏபிசி. அப்போ டோட்டல் நமக்கு எத்தனை லிட்ரு? 12 லிட்ரு நிரப்பணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 3 பேரும் சேர்ந்து டோட்டல் வந்து நம்ம 12 லிட்ரு. அப்போ 3 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 6 லிட்ரு நிரப்புறாங்கன்னா 12 லிட்ரு நிரப்ப 3 பேருக்கு எடுத்துக்கொள்ள நேரம் எவ்வளோ அப்படின்னா, அப்போ 1 மணி நேரத்துக்கு 6 லிட்டருனா அப்போ 2 மணி நேரத்தில் அவங்க வந்து இதை நிரப்பிடுவாங்க. அப்போ ஆன்சர் என்ன? 2 மணி நேரம். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, இதுதான் ஆன்சர். அப்போ 2 மணி நேரத்தில் அந்த தொட்டியை நிறைச்சு அந்த 3 குழாய்களும் நிறைத்து விடும். இந்த மாடலில் கேட்டால் இப்படி செய்யணும், சரிங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்க. 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும். பின்னர் அவை ஒவ்வொன்றும் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடி இடைவெளி விட்டு அடிக்கும் என்றால் 30 நிமிடத்தில் எத்தனை முறை 6 மணிகள் ஒன்றாக சேர்ந்து ஒலித்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தடவை அடிச்சிருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் எத்தனை தடவை அடிக்கும், 30 நிமிடத்தில் எத்தனை டைம் அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 30 நிமிடத்தில். அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், சொல்யூஷன் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 2, 2, 4, 6, 8, 10, 12. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்ச மார்க்கும் இதுக்கு என்ன வரும்னா, சரிங்களா, 120 தான் எல்சிஎம். அப்போ 120 செகண்டு, 120 செகண்டுன்றது எத்தனை மினிட்ஸு? 2 மினிட்ஸு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது எல்லாமே 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒன்றா அடிக்கும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட்டு. கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் வந்து அப்போ 2 மினிட்ஸுக்கு ஒரு தடவை இந்த அனைத்து மணிகளுமே ஒன்றாக அடிக்கும். அப்போ டோட்டலில் வந்து 30 நிமிடம் கொடுத்துட்டாங்க. அப்போ 30 நிமிடத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடித்தா 30 நிமிடத்தில் அப்போ எத்தனை டைம் அடிச்சிருக்கோம்? 15 டைம்ஸ். நம்ம 30/2 15 டைம்ஸ் வந்து இதை அடித்து ஒழிச்சிருக்கும். அப்போ ஏற்கனவே ஒரு முறை வந்து இது என்ன, அது ஒழிச்சிருச்சு. அப்போ 15 + 1 16. இந்த சம் வந்து ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி கவனமாக போடணும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 16 டைம்ஸ். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ a³ - 1 a² - 1 மீ பொது வகுத்தி காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இது பார்ட் 2 வீடியோ பார்த்துருந்தா அதுலேயும் நம்ம ஈஸியாக போட்டோம். அதுலேயும் இந்த சம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் பாருங்கள், a³ - 1 a² - 1 HCF காண சொல்லியிருக்காங்க. அப்போ a³ - 1³ இதுக்கான எப்படி எழுதலாம்? இப்போ வந்து a - b இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? a - b × a² + b² + ab இதுதான் ஃபார்முலா. அப்போ a வந்து நமக்கு என்ன? a தான். b வந்து 1. அப்போ a - bனா a - 1 a² b² 1² 1. அடுத்து வந்து a1 அப்படின்னா a தான், கரெக்டுங்களா? ஓகே. அடுத்து a² - 1² எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? a + 1 a - 1. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, HCF கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. HCFனா ரெண்டுலேயுமே காமனாக எந்த டைம் இருக்கோ அதுதான். அப்போ இதில் a - 1 இருக்குது, இதுலேயும் a - 1 இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட டைமிங் HCF என்ன? a - 1. இதுதான் ஆன்சர். ஓகேயா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். மீப்பெரு பொது காரணி 15ஆக இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் 40க்கும் 100க்கும் இடையே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது HCF 15. அப்போ 40க்கும் 100க்கும் இடையில் எத்தனை ஜோடி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதை மெயினாக பார்க்கணும்.
எத்தனை ஜோடி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். HCF 15. அப்போ 40க்கும் 60க்கும் இடையில 15ஆல் வகுப்படும் எண்கள் எதுனா 45, 60, 75, 90. அப்போ 4 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் 4 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் 4ன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்போ எத்தனை ஜோடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஜோடி எத்தனை ஜோடி இதை வச்சு உருவாக்கலாம்? 45, 60, 60, 75, அடுத்து 75, 90, அடுத்து 45, 75. அப்போ இதில் வந்து 4 ஜோடி உருவாக்க முடியும். அப்போ எத்தனை ஜோடிகள் இருக்குன்னா 4 ஜோடிகள் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 4. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எண்கள் 15, 25, 40 மற்றும் 75ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டட் ஆகுது. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்படி சம்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். அப்போ 15, 25, 40, 75 இதுக்கு வந்து எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்னா 600 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 600 கிடைக்கும். மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? 9999 தான் மிகப்பெரிய 4 இலக்க எண். நம்ம அதில் சொன்ன கான்செப்டே தான். இப்போ 9999 600ஆல் வகுக்கிறோம். வகுத்தா 1 டைம் போடுங்க 600, 399. இந்த 9 அப்படியே இறக்கிருங்க. இறக்குனா இது 6 டைம் போடுங்க 3600. மீதி எவ்வளவு? 399 வருது. அப்போ அந்த மீதியை அந்த இது கூட போய் கழிச்சிருங்க. அப்போ 9999 மைனஸ் 399 கழிச்சமாக 9600 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனிய முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டி 24 நிமிடங்களில் காலி செய்யும். இது ஒரு டைப்பு கொஸ்டின், நல்லா பார்த்துக்குங்க. தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான சொல்யூஷன் பாருங்க. அப்போ நம்ம எப்பயுமே அந்த கான்செப்ட் தான். இப்படி மாடல் வந்துட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் குழாய் வந்து 30 நிமிடங்கள் நிரப்பும், ரெண்டாவது வந்து 40, மூணாவது வந்து 24 நிமிடம் காலி செய்யும். அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்னா 120 வரும். அப்போ டோட்டல் லிட்டர் எவ்வளவு? 120 லிட்டர். மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இதோட திறன்களை இவங்க கெப்பாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ வந்து 30 லிட்டரு. அப்போ 120 லிட்டரை நிரப்பணும்னா மணிக்கு வந்து 4 லிட்டர் நிரப்பினா தான் 30 நிமிடத்தில் 120 லிட்டர் நிரப்போம். அப்போ ஏயோட கெப்பாசிட்டி 4 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு. பியோட கெப்பாசிட்டி வந்து 120/40 3 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு. சியோட கெப்பாசிட்டி, சரிங்களா, சியோட கெப்பாசிட்டி வந்து 120/24. அப்போ 5 லிட்டர் பெர் ஹவரில் அது வந்து காலி பண்ணும். சரியா? ஓகே. அப்போ நம்ம என்ன கொடுத்த கான்செப்ட்டு? 2 குழாய் நிரப்பும், சின்ற குழாய் வந்து காலி பண்ணும். அப்போ மைனஸ். அப்போ ஏ வந்தோட திறன் என்ன? 4, பியோட திறன் 3 லிட்ரு, சியோட திறன் 5 லிட்ரு. அப்போ 4 + 3 7 -5 2 லிட்ரு. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு நிமிடத்தில் வந்து 2 லிட்ரு நிரப்பும். சரிங்களா? அதுதான் நமக்கு இது தெரிஞ்சன. டோட்டல் வந்து எத்தனை லிட்ரு நிரப்பணும்? நமக்கு வந்து 120 லிட்டர் நிரப்பணும். அப்போ ஒரு நிமிடத்தில் 2 லிட்டரு நிரப்புனா 120 லிட்டர் நிரப்ப எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 120/2, அப்போ 60 மினிட்ஸ். அப்போ 1 மணி நேரத்தில் அந்த தொட்டி வந்து என்ன செய்யும்? நிரம்பும். அப்போ ஆன்சர் என்ன? மினிட்ஸில் கொடுத்தா மினிட்ஸு, மணி கொடுத்தா மணி. அப்போ ஆன்சர் என்ன? 1 மணி நேரம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்படி சம்ம வந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். அவ்வளோதான். அப்போ நம்ம எல்சிஎம் ஹச்சிஎஃப்பில் பேசிக்கிலேருந்து மாடரேட்டான சம்மில் இருந்து ஓல்டு கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டோம். எல்லாமே முக்கியமான கொஸ்டின்.
நம்ம இதை மட்டும் பார்த்தாவே நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசியாக இருக்கட்டும் சரி எந்த எக்ஸாம்னாலும் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 2 கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க. நீங்கள் ஈஸியாக அதை போட்டுடலாம். சரிங்களா? இது போன்ற எண்ணற்ற வீடியோக்களும் நம்ம சேனலில் போடுறோம். சரிங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.